கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெய்லி பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் எடுத்து அதை நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு ஸ்டாக்கை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக நம்ம இந்த வீடியோவிலையும் நம்ம அந்த ஸ்டாக்கையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 ஸ்டாக் வந்து பிரேக் அவுட்டுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதில் ஒரு ஸ்டாக்கை மட்டும் நம்ம ஃபுல்லாக எஜுகேஷன் பர்பஸ்க்காக அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். இது வரைக்கும் நம்ம கொடுத்த ஸ்டாக்கு எல்லாம் ஸோ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றதையும் ஒன்ஸ் பார்த்துருவோம். ஸோ ஓகே, இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை ஷார்ட் டேர்ம் இல்லை லாங் டேர்முக்கு ஏதாவது அனாலிசிஸ் பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் வரவேற்கப்படுகிறது. ஓகே, இப்போ நம்ம நிஃப்டியை பார்த்துடலாம். நிஃப்டி நேற்று ஒரு 1 பாயிண்ட்டுக்கு மேலே அப்சைடில் போயிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவ். ஓகே, இப்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதோட ப்ரீவியஸ் ஹையை இன்னும் பக்கத்தில் தான் இருக்குது. வெரி ஜோன் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இங்கே ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணிவிட்டு அகைன் கீழே வரலாம். ஸோ வராமையும் கூட அப்படியே பிரேக் பண்ணி அப்சைடில் அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதோட மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நான் இந்த அதாவது இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணியும் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நான் ஏன் சொன்னேன்னா, அதோட மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால சொன்னேன். ஓகே, அதோட ப்ரீவியஸ் ஹை உங்களுக்கு ஆல் டைம் ஹை உங்களுக்கு என்ன இருக்கும், நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஓகே, ஸ்விங் ட்ரேடிங்க்கு நிறையா ஸ்டாக்கு வந்து கிடைக்குது. நீங்கள் நம்ம கொடுத்த ஸ்டாக்குகளை ரெகுலராகவே சில ஸ்டாக்குலாம் உங்களுக்கு நிறைய என்ன ஆகுது, பிரேக் அவுட்டுன்னு கொடுத்துட்டு அகைன் ரீடெஸ்ட் எடுக்கிற ஸ்டாக்கு, இல்லை ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஒரு அந்த மாதிரி போகிற ஸ்டாக்கெல்லாம் நிறையா நான் உங்களுக்கு நம்மளோட வீடியோவிலேயே கொடுக்குறோம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை ஷார்ட் டேர்முக்காக இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளோட ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதையும் பார்த்துட்டு இன்றைக்கி உள்ள பிரேக் அவுட் ஸ்டாக் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோமா? பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 555 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடில் போயிருக்கு. ஸோ நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலில் வந்து என்ன இருக்குது, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலில் தான் உங்களுக்கு மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பேரிஷ் கேண்டில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒன்று டவுன் சைடில் வந்துட்டு இந்த சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு அகைன் அப்சைடில் போகலாம். ஸோ இல்லை அப்படின்னா கீழே உடைக்கலாம். ஸோ 2 ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனை எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஹிட் ஆகிட்டு பவுன்ஸ் ஆகிருக்கு. பவுன்ஸ் ஆகி உங்களுக்கு ஒரு பவுன்ஸ் ஆகிட்டு தான் அப்சைடில் போயிருக்கு. ஸோ அதாவது டெக்னிக்கல் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாராலையும் அதாவது ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ண முடியும். ஆனால் அந்த ட்ரெண்ட் லைனை வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணால் தான் மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணால் மட்டுமே நம்ம ட்ராப் பண்ணுற இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்களே கூட டெய்லி ஒரு 3 ஸ்டாக்கோ 4 ஸ்டாக்கோ நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ராப் பண்ணி பழகலாம். ஸோ நீங்கள் ட்ராப் பண்ணுறது கரெக்டாக இருக்குது அப்படின்றது எப்படி தெரிய வரும்னா, மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஸ்டாக்கு எல்லாம் பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்த ஸ்டாக்கில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, இல்லை நம்ம கொடுத்த ஸ்டாக் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துட்டு அப்படியே நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம ஆல்ரெடி ஆட்டோ செக்டார் வந்து பிரேக் அவுட் நியரில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்த ஸ்டாக்கில் இதுக்கும் ஒன்று, அதாவது டாடா மோட்டார் நேற்று 4.5% வந்து அப்சைடில் போயிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு நீங்கள் இதோட எஸ்எல் அப்படின்றப்ப இந்த சேனலுக்கு கீழே வச்சுக்கலாம். ஸோ எஸ்எல்ல வந்து இந்த சேனலுக்கு கீழே வச்சுக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை ரன் பண்ணலாம். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 815 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட் டார்கெட் அதோட
ஸோ நான் செகண்ட் டார்கெட் வந்து இன்னும் மென்ஷன் பண்ணலை. ஸோ ஓகே, இது ஃபஸ்ட் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் ஹீரோ மோட்டோ கார்ப். ஸோ ஒரே நாள்லேயே பாருங்கள் 6% அப்சைடில் போயிருக்கு. ஸோ நம்ம கொடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நான் என்ன எங்கே கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு அபோவ் இப்போ 3956க்கு மேலே நம்ம கொடுத்து 3 நாள் ஆகுது. ஆனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8% வந்து அப்சைடில் போயிருக்கு. இதோட ஃபஸ்ட்டு டார்கெட்டை இன்றைக்கி ரீச் பண்ணிடும்னு நினைக்கிறேன். ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்படி நீங்கள் ஹீரோ மோட்டோ கார்ப் வச்சுருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆக போகுது. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த விக்கு வரைக்கும் வச்சுருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாடியோட கூட க்ளோஸ் பண்ணுவாங்க. நாளைக்கு ஃப்ரைடே நீங்கள் வாங்கியிருந்ததை வீக்லியில் க்ளோஸ் பண்ணணும் ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட டாப் கெய்னரை ஓகே, நம்மளோட டாப் கெய்னரில் மேசகான்டக் ஒரு 3% அப்சைடில் போயிருக்கு. ஓகே, நம்ம கொடுத்தது கிட்டத்தட்ட இது பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துருந்தோம். 2854 நம்ம என்ன பண்ணியிருந்தோம், கொடுத்துருந்தோம். ஓகே, இப்போது இந்த ஸ்டாக்கில் நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், அதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணியிருக்கு. அதாவது ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிவிட்டு அப்சைடில் போயிட்டு அங்கேருந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது ரீடெஸ்ட்டு எடுத்துருக்கு. அதாவது அதோட வே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிங்கன்னா ஒரு மைனர் ட்ரெண்ட் வரும். ஸோ இந்த ட்ரெண்டில் தான் போகுது. ஸோ ஒரு அப் சைடில் போயிட்டு அகைன் மறுபடியும் டவுன் சைடில் வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்படியே மேலே போகுது. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் ஹையை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிவிட்டு ஒரு 3.3% வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இப்போவும் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இன்னொரு ரீசன் இருக்குது, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வீக்லிலையும் பிரேக் ஆகிருக்கு. ஸோ மேசகான்டக் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஸ்டாக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து நிறையா கொடுக்க போகிற ஒரு ஸ்டாக். அதனால தான் நான் உங்களுக்கு மறுபடியும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கு பாருங்கள், வீக்லியில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணலாம், இன்றைக்கி க்ளோஸ் கூட நீங்கள் பார்க்க வேண்டாம். ஸோ அந்தளவுக்கு நான் சொல்கிறேன், அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. நீங்கள் இதை ஷார்ட் டேர்முக்காக வாங்க போகிறீங்கன்னா தாராளமாக மேசகான்டக்கை நீங்கள் இன்றைக்கி பை பண்ணலாம் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில். ஸோ அப்படி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இங்கேருந்து நான் ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 4000. ஸோ செகண்ட் டார்கெட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு 5000க்கு மேலே தான் போகும். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து என்ன ஆகும், டார்கெட்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ். காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் இன்றைக்கி நம்மளோட டாப் கெய்னரில் வந்திருக்கு. ஸோ டாப் கெய்னரில் உங்களுக்கு நம்ம கொடுத்ததுலேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரேலி. ஸோ நம்ம அதாவது இது ஒரு இந்த ஜோனை பிரேக் பண்ணும்போது நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ 8449க்கு மேலே கொடுத்துருந்தோம். இது அப்படியே அப்சைடில் தான் போய்கிட்டு இருக்கு. ஓகே, இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் வீக்லியில் கன்வெர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வீக்லியில் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது நம்ம கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுத்துருந்தோம், டெய்லியில் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங் வச்சுக்கலாம். ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வச்சுருக்க போகிறீங்க அப்படின்னா வீக்லியில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா என்ட்ரி எடுத்துக்கலாம். இதோட டார்கெட் வந்து உங்களுக்கு 12,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஒரு சூப்பரான ரிட்டர்ன்ஸை கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இந்த ஸ்டாக்கில் இருக்குது. நீங்கள் என்ட்ரி வந்து இன்றைக்கி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ க்ளோஸ் இன்றைக்கி ஃப்ரைடே வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் எப்படி வைக்கிறாங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு ஒரு 3:15 இல்லை 3 o'clock நீங்கள் என்ட்ரி எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம ஆட்டோ செக்டாரில் கொடுக்கும்போது இந்த அசோக் லைலாண்டை நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம், ஸ்விங் ட்ரேடிங்க்கு என்ட்ரி எடுத்துக்கலாம் சொல்லியிருந்தோம். ஸோ இது நேற்று பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இன்றைக்கி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நீங்கள் மார்னிங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதோட டார்கெட் ப்ரீவியஸ் ஹை 262 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. நீங்கள் எஸ்எல்னு பார்க்கும்பொழுது நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோவிலேயே கொடுத்துருந்தோம். ஒருவேளை இப்போவும் நான் உங்களுக்கு இதோட அப்டேட் பண்ணுறேன். ஸோ எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். ஸோ 217 எஸ்எல்லை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நம்ம கொடுத்த ஸ்டாக்குகளில் டாப் கெய்னர் ஜியோ ஃபினான்ஸ். ஜியோ ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2.3% வந்து அப்சைடில் போயிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் பண்ணிவிட்டு இப்போது என்ன ஆயிருக்குன்னா நெக்ஸ்ட்டு நம்ம நியூ என்ட்ரி கூட நம்ம இதில் எடுக்கலாம். ஏன்னா இதோட ப்ரீவியஸ் அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் அபோவ் என்ன இருக்குது, ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு.
ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்றைக்கி என்ட்ரி எடுத்துக்கிட்டு எஸ்எல் வந்து இங்கே கீழே வச்சுக்கலாம். அதாவது 242 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் நெக்ஸ்ட் டார்கெட்னு பார்க்கும்போது 299 இல்லை 300. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். நம்ம கொடுத்த ஸ்டாக்கில் இதோட ஆல் டைம் ஹைன்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜியோ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 360 ஃபஸ்ட், அதாவது ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக இருக்கும். ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை நீங்கள் என்ன பண்ணலாம், பை பண்ணலாம். வீக்லியில் இப்போ நான் எடுத்திருக்கேன். வீக்லியை பொறுத்த வரைக்கும் இந்த அதாவது இன்றைக்கி உங்களுக்கு எப்படி க்ளோஸ் வைக்கிறாங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு இந்த வீக் வந்து ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வச்சாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஷார்ட் டேர்முக்காக இந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம பார்க்க போகிற, அதாவது நேற்று பிரேக் அவுட் ஆனால் பார்க்க போகிற ஃபஸ்ட் ஸ்டாக் ரேணுகா சுகர். இந்த ரேணுகா சுகர் அதாவது ட்ரிபிள் பாட்டம், இந்த ட்ரிபிள் பாட்டம் எப்படி உங்களுக்கு ட்ராப் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவிலேயே சொல்லிடலாமா? ஓகே, இதை நான் ஆல்ரெடி ட்ராப் பண்ணி வச்சுருக்கிறத டெலீட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் பாட்டம் உங்களுக்கு என்ன பண்ணணும், ட்ராப் பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு அதோட ஃபஸ்ட்டு ஹை, இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹையிலேருந்து இந்த லோ வரைக்கும் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு ஒரு நிமிஷம், இதை நான் எரேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மறுபடியும் ஓகே. ரேணுகா சுகரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரிபிள் பாட்டம் வந்து நெக்லைனும் பிரேக் ஆகிருக்கு. 1 செகண்ட். ஃபஸ்ட்டு அதோட ஹையிலேருந்து ஒரு கீழே வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓகே, இந்த ஹை வரைக்கும் ட்ராப் பண்ணணும். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்லைன் வந்து பிரேக் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்குறத கொஞ்சம் ஃபஸ்ட்டு என்ன ஆகும், கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம ட்ராப் பண்ணிடலாம். இப்போ இதுலேயே உங்களுக்கு நெக்லைன் ஈஸியாக தெரியும். ஸோ நெக்லைன் வந்து இந்த ட்ரிபிள் பாட்டம் அப்படின்றதுனால இங்கேருந்தே நம்ம ஆரம்பிச்சு அதோட ஹை எல்லாத்தையுமே கொஞ்சம் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேணுகா சுகரை பொறுத்த வரைக்கும் ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஆனாலும் இது கீழே வர்றதுக்கான ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது. அதனால் நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 20,000 போட போகிறீங்கன்னா ஒரு 10,000 மட்டும் என்ன பண்ணலாம், கரண்ட் மார்க்கெட் பேஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிட்டு இன்னும் ஒரு 10,000 கையில் வச்சுருக்கலாம். வச்சுட்டு அகைன் ரீடெஸ்ட் எடுத்தால் நம்ம என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா அப்படியே கூட விட்டுறலாம். ஓகே, எஸ்எல் பொறுத்த வரைக்கும் இதுக்கு கீழே வச்சுக்கலாம். நீங்கள் வெரி வெரி லோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 29 ரூபா நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எல் வந்து என்ன பண்ணலாம், இந்த ட்ரிபிள் பாட்டத்தோட கீழே வச்சுக்கலாம். 25 நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்குன்றது உங்களுக்கு இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸு. ஓகே, இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டார்கெட் 43 ரூபா. ஸோ அது நான் சொல்கிறது 43 ரூபான்றது வீக்லியில் உள்ளது. ஸோ நெக்ஸ்ட்டு 43 ரூபா 71ன்றது டெய்லியில் உள்ள டார்கெட். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் டார்கெட் 52. ஸோ இது கிட்டத்தட்ட தேர்டு டார்கெட், அதோட ஆல் டைம் ஹை. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இன்றைக்கி வந்து ட்ரிபிள் பாட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் IOL கெமிக்கல் அண்ட் ஃபார்மா. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்னே கூட வச்சுக்கோங்களேன். இதுவும் ட்ரிபிள் பாட்டம்.
ஓகே, இந்த ஸ்டாக்கை நீங்கள் ட்ரா பண்ணலாம். இல்லை அந்த மாதிரி இருக்கிற ஸ்டாக்குகளை நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரிபிள் பாட்டமாக இருக்கிறது தேடி பார்த்து, இல்லை டபுள் பாட்டம் நீங்கள் நெக்லைன்லாம் பிரேக் ஆகிருக்கா, போஸ்ட் மார்க்கெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நிறைய கற்றுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட், அதாவது ப்ரீவியஸ் ஹை, அதாவது பிரேக் அவுட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த 69க்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. நீங்கள் என்ன பண்ணலாம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்துக்கிட்டு எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லோ 59 நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 88 உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் டார்கெட் 102. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஓகே, நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் அல்கெம் லேப். இந்த அல்கெம் லேப்பை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹையை இன்னும் பிரேக் பண்ணலை. ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரைசிங் வெஜ்ஜில் உங்களுக்கு இந்த சேனலில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் நடக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கி அப்சைடில் போயிட்டு இன்றைக்கோ இல்லை மண்டே 2 நாளைக்குள்ளே நடக்கிற வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு, அதாவது ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி கேண்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஒன்று அப்படி எடுக்கும்போது என்ன பண்ணலாம், கீழேயும் வரலாம். ஏன் வரும்னா, இந்த சேனல் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கோட வே அப்படி தான் இருக்குது. அது மொமெண்டம் அப்படி தான் இருக்குது. அதோட நகர்வு அப்படி இருக்கிறதுனால அப்படியும் இந்த ஸ்டாக் கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அப்படி வரும்போது நம்ம பயப்பட வேண்டாம். ஓகே, ஒன்று நம்ம சொன்ன மாதிரி இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே ஒரு என்ட்ரி எடுக்கலாம். இல்லை நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும்போது என்ன பண்ணலாம்னா, கீழே வரும்பொழுது இந்த சேனல் வந்து சப்போர்ட்டாக உங்களுக்கு ஆக்ட் ஆகும். இந்த சப்போர்ட்டில் வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்படியே அகைன் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அப்படி போகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டபுள் பாட்டமாக என்ன ஆகும், வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது கீழே வரைக்கும் வரணும். ஸோ அப்படியும் வரலாம். ஓகே, இந்த 2 ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகே, இதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, அப்சைடில் போனாலும் சரி இல்லை கீழே வந்தாலும் சரி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறையா விஷயத்தை நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு நாலேஜை கொடுக்கும் நம்புகிறேன். ஸோ இன்னொன்று, பிரேக் அவுட் ஸ்டாக்குலாம் வெறும் பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்னு மட்டும் கொடுக்காம, இது என்ன ரீசன் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டாக்கையும் நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்குனீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபுல் கெய்னஸ் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை இல்லை பிகினரை அடுத்த தளத்திற்கு அழைத்து செல்லும் பயிற்சி களம் கண்டிப்பாக நம்ம சேனல் இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.